100 கோடி ஓப்பனிங் தரதே ரொம்ப கம்மி படம் தான். அதுல வந்துட்டு தான் தளபதி வந்துட்டு எப்படின்னா கன்சிஸ்டன்சியா பண்ணிட்டாப்புல. இப்போ லியோல மட்டும் பண்ணிட்டு கோட்ல பண்ணலன்னா நம்மளே லாட்ரின்றுவானுங்க ரஜினி மாதிரி. இப்ப ரஜினி எப்படி ஜெயிலரே 100 கோடி ஓப்பனிங் பண்ணல, வேட்டையனும் பண்ணல. போனா புதுல கம்பேர் பண்ணிட்டு இருக்க நீ? அதான் சொல்றேன், கோலிவுட்ல தளபதி மட்டும் தான். மத்த ஸ்டேட் இது வந்துட்டு மாறும். இதுல இன்னொன்னு இதெல்லாம் பரவாயில்ல, ஆர்ஜுன் காசிம் தெரியும்ல, பெருசு ரஜினி சும்மா நான் தெரிஞ்ச சும்மா ஒரு ஃப்ரெண்டு தான் அவரு. அந்த என்னன்னா கமெண்ட்ல கூலி போஸ்ட் வச்சுனா 151 crores அதுதான் ஓப்பனிங் இது வந்து போட்டு இதே அடிக்குமா எலெக்ஷன் கூலி எல்லாம் லீக் ஆயிருந்தா 50 கோடி கூட ஓப்பனிங் வந்துருக்காதுடா. சொல்லு. என்ன அதாவது எது கூட கம்பேர் பண்ற பத்தியா? என்ன பண்றது? இல்ல என் கமெண்ட்ல பெருசுங்க போட்டானுங்க. அதாவது மாமே யார் வேணா ஆகலாம், சூப்பர் ஸ்டார் ஆக முடியும் அந்த மாதிரியா? ரைட் ராடி, கொஞ்சம் கூட உண்மையிலே மென்டல் தான் அவங்க. இதுலதான் வெளில புக்கிங்ஸ் வந்துட்டு பார்த்தா சனிக்கிழமை நிறைய இடத்துல ஆரம்பிப்பாங்க. சில பேர் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் சொல்றீங்க. அப்படி சனிக்கிழமையும் தமிழ்நாட்டுல அதான் இல்ல சனிக்கிழமையும் தமிழ்நாட்டுல ஆரம்பிப்பாங்க. ஆனா சனிக்கிழமை எப்படி ஆரம்பிப்பாங்கன்னா சாம்பிள் மாதிரி இந்த வெறும் இந்த சென்னை டவுட் கோயம்புத்தூர், மதுரை, அதுக்கப்புறம் அதுல இருக்கிற மெயின் தியேட்டர்ஸ் மட்டும் ஓபன் பண்ணுவாங்க. கொஞ்சம் பண்ற மாதிரி கொஞ்சம் ஓபன் பண்ணுவாங்க. சண்டே தான் ஒட்டுமொத்த பைத்தியம் ஒண்ணு சேர்ந்தான்ற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஓபன் பண்ணி விட்டுருவானுங்க. அதுவும் இல்ல தருண இவனுங்க எப்ப திரும்ப ஓபன் பண்ணுவானுங்க? இல்ல எனக்கு இப்ப டிக்கெட்டு கவலை இல்ல, ஆனா இதை நான் அனுபவிச்சிருக்கேன். எங்கேயாவது ஞாயிற்றுக்கிழமை என்னைக்காவது படம் பார்த்துட்டு இருப்போம், ஏதாவது கொஞ்சம் பிஸி சும்மா ஜாலியா இருப்போம், அப்போ ஓபன் பண்ணி விட்டுருவான். நம்ம ஏதாவது பண்ணிட்டு இருக்கும் போதுதான் ஏதாவது பண்ணி விட்டுருவானுங்க, நமக்கு தெரியும் தெரியாம நெட்டு கிட்டு கிடைக்காது, கடுப்பா இருக்கும். இதுலதான் இன்னும் நான் சொல்றது என்னன்னா, நான் தான் இதுக்கப்புறம் ஃபுல்லா ஆக்டிவா தான் இருப்பேன். ஏன்னா படம் வருது, எல்லாமே போயிட்டு தான் இருக்கு. யாருக்காவது ஏதாவது தியேட்டர்ல ஏதாவது டவுட் வேணும், இல்ல ஏதாவது ஊர்ல எப்போ புக்கிங் ஓபன் பண்றாங்க டவுட் வேணும்னா கேளுங்க, நான் கேட்டு சொல்றேன். ஏன்னா இங்க நிறைய பேர் வந்து இது முன்னாடி டிவி கேல சேர்ந்தனால இதை நான் சொல்லல, இதான் டிவி கேல இருக்கனால சொல்ல. முன்னாடியே வந்துட்டு நான் நிறைய இதுல கான்டாக்ட் ஃபாலோ பண்ணுவேன் முன்னாடியே. அது அப்ப லியோ டைம்ல பண்ணேன். ஏன்னா லியோ டைம்ல பொது சேவை பண்ணலான்னு ஒண்ணு பைத்திய மாதிரி இறங்கினேன். என்னன்னா நிறைய கான்டாக்ட் அந்த டைம்ல தியேட்டர் ஓனர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்னா என்னது, அந்த லிங்க்ல இருக்கிற பசங்க ஆஃப்லைன்ல இருக்கிற பசங்க. எனக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு இடத்துல வந்துட்டு அப்ப நம்பர் கிடைச்சது. திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், அப்புறம் இங்க திண்டுக்கல். ஆனா திண்டுக்கல் அது டெலிட் பண்ணிட்டேன், ஏன்னா திண்டுக்கல் பசங்களே கம்மி. அப்புறம் பார்த்தா ஒருத்தன் வரான், அண்ணன் கோட்டுக்கு டிக்கெட்டுக்கு தான், எனக்கு நம்பர் தெரியல, அது மறந்துட்டேன். அதான். ஆனா சென்னை வந்துட்டு அது எனக்கு பக்காவா தெரியும். சென்னை வந்துட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச கதை தான். அதான் முன்னாடியாவது சத்தியம், அதான் எஸ்பிஐ இருக்கும்போது சென்னை கொஞ்சம் மாறி இருந்தது. எப்படின்னா நாளைக்கு ரிலீஸ்னா இன்னைக்கு டிக்கெட் விடுவானுங்க, பண்ணுவானுங்க, அது வேற விஷயம். ஆனா இப்ப கொஞ்சம் முன்னாடி ஒரு மதியான டிக்கெட் எல்லாம் விட்டு வருவாங்க. பெங்களூர் டிக்கெட் தான் 26 ஷோ திறந்தாங்க, அதுல 20 ஷோ மேல ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு. அதனாலதான் 10,000 டிக்கெட் ட்ரெண்டிங்ல இருக்குது. ஆமா, இவங்க தெளிவா என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒவ்வொரு தியேட்டரா தான் ரிலீஸ் பண்ணாங்க. பிஎம்எஸ்ல ஒவ்வொரு தியேட்டரா ரிலீஸ் பண்ணனாலதான் வந்து சர்வர் கிராஷ் ஆகாம இருந்துச்சு. கடைசி நேரத்துல என்ன பண்ணாங்கன்னா மொத்தமா இறக்கி விட்டாங்க 4-5 தியேட்டர்னு சொல்லிட்டு, அப்பதான் கிராஷ் ஆக ஆரம்பிச்சிச்சு. இதுலதான் நான் ஒரு அட்வைஸ் சொல்றது என்னன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச இப்போ லோக்கல் தியேட்டரா இருந்தா, கவுண்டர்ல போயிருக்கிறவங்களா இருந்தா, அந்த தியேட்டர்ல வேலை பாக்குறவங்களா இல்ல யாருக்கிட்டயாவது கேட்டு வச்சுக்கோங்க, போய் அந்த டைம்ல கவுண்டர்ல எடுத்துக்கோங்க. இப்போ ஆன்லைன்ல வந்துட்டு பார்த்தா இப்போ ஒரு ஊர் தியேட்டருக்கும் ஒரு அக்கௌண்ட் இருக்கும், ட்விட்டர்ல இருக்கும், இல்ல இன்ஸ்டாகிராம்ல இருக்கும். அதுல வந்துட்டு அதுல இன்னும் ஒண்ணும் இல்ல, அந்த தியேட்டரை ஃபாலோ பண்ணிட்டு அதுல நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. நான் இதான் பண்ணுவேன். ஏன் ஆனா இது என்னன்னா, அது அப்ப மட்டும் வெறும் டிக்கெட் கிடைக்கிற வரைக்கும் நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணுவேன். டிக்கெட் கிடைச்ச பிறகுதான் நீ போடா பயிரு, நான் போடா தயிரிட்டு போங்க, மதியம் இந்த மாதிரிதான் இந்த வெறும் பேரு தான் மாப்பிள்ள டிக்கெட், அதான் டிக்கெட் கிடைச்சது, அதான் ஓகே சக்சஸ்ஃபுல். நான் அப்படிதான் தெரியாதா? இல்ல தருணு கூட தெரியும் அந்த டைம்ல. என்ன நான் மாயாஜல் ஃபாலோ பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன்ல இருக்கும், அப்பப்போ போய் லைக் போடுவேன், கமெண்ட் எல்லாம் கேட்பேன். அதுக்கப்புறம் டிக்கெட் கிடைச்ச உடனே அவள்தான் அன்ஃபாலோ, அவள்தான். இதுக்கப்புறம் முடிக்கணும்னா வேலை இங்கன்ற மாதிரிதான். உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம், அதான் டிக்கெட் கிடைச்சிச்சு இல்ல.
அதுக்கப்புறம் பார்த்தா தியேட்டர் லிஸ்ட் வரும்போது ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா அப்பயும் நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்குவேன். அந்த மாதிரிதான். எனக்கு லீக்டு வெர்ஷன்ல நிறைய சீன் தூக்கிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னொன்னு சில சீன்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. அவர் சொன்னது ஃபுல்லா சொல்றேன். இல்ல அலெக்ஸ், அவர் சொன்னத பொறுமையா தெளிவா சொல்லு, எல்லாமே எல்லா பாயிண்ட்டுமே சொல்லு. கேள்வி அவர் என்ன சொன்னாரு? சொன்னது நிறைய பாயிண்ட். ப்ரொடியூசர் இன்னைக்கு நேஷனல் டிவில போயிட்டு அதான் நான் தான் பொறுத்தின்னு பேசியிருந்தாப்புல. அதான் ஏன்னா அவர் இப்ப தெம்பா இருக்காரு. அதான் மேட்டர் என்னன்னா, அதான் 3 விஷயம் அதுல நல்ல விஷயம் சொன்னாப்புல. ஒண்ணு வந்துட்டு அதான் லீக்டு வெர்ஷன்ல இருந்து நம்ம பார்த்ததோ இது பண்ணதோ அதை விட வந்துட்டு இப்போ ஒரிஜினல் வெர்ஷன் தியேட்டர்கள் வெர்ஷன் வந்துட்டு டிஃப்ரெண்டா கட் பண்ணிருக்காங்க. புரியுதா? கட் பண்ணதை தாண்டி புது நியூஸ் இன்ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு சீன் வந்துட்டு சீஃப் மினிஸ்டர் அதெல்லாம் தியேட்டர்ல பாத்துக்கலாம். அதான் அதுல ஒண்ணு வந்துட்டு சீஃப் மினிஸ்டர் டைட்டில் கார்டு. சீஃப் மினிஸ்டர் டைட்டில் கார்டு கன்ஃபார்மா வருது, அது எல்லாருக்கும் தெரியாது. அதான் அதுல இன்னொன்னு பிளஸ் என்னன்னா, லியோ வந்துட்டு 7000 ஸ்கிரீன் கிட்ட ரிலீஸ் பண்ணாங்க. லியோ 7000 ஸ்கிரீன் கிட்ட. இந்த படம் வந்துட்டு 8000 ஸ்கிரீன்ல ரிலீஸ் ஆகுது. அபிஷியலா ப்ரொடியூசர் சொல்லிட்டாப்புல. லியோவை விட அதிக ஸ்கிரீன்ல இந்தியால ரிலீஸ் ஆகுது. இதுல என்னன்னா, லியோ வந்து சிங்கிள் ஸ்கிரீன்லயே அவ்வளவு ரிலீஸ் ஆச்சு. இது மல்டிபிளெக்ஸ் சேர்த்து 8000 ஸ்கிரீன். ஏன்னா நிறைய படம். ஆமா, இதுல இன்னொன்னு இது லீக் படம், அது வேற விஷயம். அதான் ரீமேக் படம். ஆனா அலெக்ஸ் தளபதி கெரியர் ஹையஸ்ட் ஸ்கிரீன் கவுண்ட் இந்த படம் தான். அலெக்ஸ், இந்த டிஸ்ட்ரிபியூட்டருங்க ரொம்ப தொல்லை பண்ணனா அடுத்த மாசம் ஜாலியா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கலாம் படத்தை. அப்படி இல்லையா, முதல்ல ஒண்ணு இப்போ தெரியாம ஒண்ணு கேக்குறேன். அடுத்த மாசம் போயிட்டு இருந்தா மாசம் நிறைய படம் வரும். சென்சார் சர்டிபிகேட் கிடைச்சிருச்சு. அடுத்த மாசம் ஹாலிவுட் படம் வருது. எல்லா ஸ்கிரீனும் வாங்கி வச்சிருக்காங்க. டேய் ஸ்பைடர்மேன் வருது. ஏய் யுஎஸ்ல 160 ஸ்கிரீன் தான் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க, தெரியும்ல? இல்ல அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல யுஎஸ் எல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு தேவையே இல்லை. சரி, உனக்கு கோட் அதிகமா கோட்டே வந்து அங்க 30 கோடி ரூபாய் கிட்ட கலெக்ட் ஆச்சு. என்ன நினைச்சிட்டு இருக்க யுஎஸ்? அதை விட அதிகமா மத்த இடத்துல தானே கலெக்ட் பண்ணுச்சு. இப்ப சில பேர் அது எப்படி இருக்கானுங்க, இதுக்கு எடுத்து வச்சது யார் தெரியுமா? தெலுங்குக்காரனுங்க. சரி இல்ல யுஎஸ்ல தெலுங்கு படம் தான் அதிகமா ஓடும். அதுல அதிகமா கலெக்ஷன் ஆகுறதும் இதுதான். ஆனா யுஎஸ் மட்டும் தான் வாழ்க்கை இல்லை. இது எப்படி இருக்குன்னா, யுஎஸ்ல கம்மியா இப்ப 30 கோடி தான் பண்ணிருக்கன்ற கோட் வந்துட்டு 170 crores மேல வந்துட்டு ஓவர்சீஸ்ல மட்டும் பண்ணிருக்கு. அப்ப மீதி என்னது? மீதி ஓவர்சீஸ்ல 170 140,000 புரியுதா? யுஎஸோட கலெக்ஷன் அப்பெல்லாம் இறங்காது. ஒரு 20 கோடி வரையும். அதுல என்ன சரி என்ன அலெக்ஸ், தி கிரேட்டஸ்ட் முதுகுத்து ஆஃப் ஆல் டைம் நாளைக்கு டிக்கெட் புக்கிங் ஓபன் பண்றாங்களாமே? அப்பெல்லாம் இல்ல. எங்க ஓபன் பண்றாங்க? நாளைக்கு எல்லாம் அலெக்ஸ் என்ன தெரியுமா பேசுறானுங்க? 4 கோடி ரூபாய் கொடுத்துதான் ஓப்பனிங்ன்றானுங்க கேரளால. அப்படியா? அந்த கேரளா கதை அப்புறம் வரேன். அதான் தமிழ்நாட்டுல வந்துட்டு சனிக்கிழமை சென்னை தாண்டி இருக்கிற இடத்துல நிறைய ஒரு சில இடத்துல ஓபன் பண்ணுவாங்க. சில பேர் ஞாயிற்றுக்கிழமை தான் ஓபன் பண்ணுவாங்க. நிக்கலாம் இருக்காது. கோயம்புத்தூர் பிராட்வேல வந்து சனிக்கிழமை இப்ப சொல்லி வாய மூடல. இப்ப பேர் கோயம்புத்தூர் பிராட்வே சனிக்கிழமை நிறைய சனிக்கிழமை ஓப்பனிங். கோயம்புத்தூர் பிராட்வே. சென்னை மட்டும் இல்ல, சென்னையில இருக்கிற பசங்களுக்கு தெரியும். அது சொல்லணும். நான் விசாரிச்சேன், ரோகிணில நியாயமான விலையில இந்த தடவை டிக்கெட் விற்க போறாங்களாம். அப்படியா? 3000 ரூபாய். விஷயம் என்னன்னா, ராமுத்ராம் சினிமா இருக்குல்ல, அந்த ராம் தியேட்டர்ல வந்துட்டு புக்கிங் ஓபன் பண்ண போறாங்க. நாளைக்கே மேபி பண்ணாலும் பண்ணலாம். ஸ்டேடியம் போட்டாங்க அவங்க ஆல்ரெடி. ஆனா அலெக்ஸ், நான் தான் டிக்கெட்டு கால் பண்ணி சொல்லி வச்சேன். லீக் ஆன படம் தானேயா, டிக்கெட் ஒரு 10 ரெடி பண்ணியா ரோகிணிலன்னு சொல்லி வச்சேன். நீங்க சாதா படம்டா, இது வந்து இப்ப சிஎம் படம்டா அப்படின்ற. கொஞ்ச நேரம் பேச சொல்லுங்கடா. நீங்க என்ன படத்தை ரிலீஸ் பண்றீங்கன்றதுக்கு ஒரு ஆர்குமெண்ட் இருக்கு. ஆனா ஃபேக் ரிலீஸ் பண்ணி அத வந்து
திருப்பி ரிலீஸ் பண்றாங்கல்ல, அதுக்கு என்ன என்ன அர்த்தம் இருக்கு? லீக்டு ரிலீஸ் பண்றாங்கன்னா நம்ம என்ன வேணாத ப்ரோ லீக் பண்ணோம், வேற வழி இல்ல, தெரியாம இல்ல லீக் அடிச்சா ஏதோ இப்ப தேட்டர் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், நீங்க என்னதான் ஃபேக் எல்லாமே பண்ணாலுமே அந்த அச்சீவ்மெண்ட நம்ம போயிட்டே தான் இருப்போம். அது இவங்களுக்கு தெரியாது. இவங்களுக்கு வந்து அதை ப்ரூவ் பண்ண தானே வந்திருக்காரு தேட்டர். அதை ப்ரூவ் பண்றதுக்கு 23ஆம் தேதி வந்துரும்டா. அப்போ ப்ரூவ் பண்றோம்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு முழம் கேரள சொல்லக்கூடாது, வேணா விட்டேன். இல்லடா இல்ல மத்த ஸ்டேட்ல எல்லாம் ஒரு குடும்பம் தான் அந்த ஆந்திரால எல்லாம் நிறைய இருக்கு. ஆந்திரால வந்து என்ன டாபிக் போகுது? ஆந்திரால நீ இருவா பைத்தியக்காரா, ஒரு நிமிஷம் ஒரு பேசுவது. யார் அது? யார் அலெக்ஸ் பேசுறா? காமிக்கவே மாட்டேங்குது. ஆனந்த் இல்ல மியூட்ல போயிட்டா போல. ஆனந்த்ன்ற லைட்டா போட்டு அலெக்ஸோட ஆந்திரா ஃப்ரெண்ட் பேசுறேன். இல்ல கூட கலர் ஐப்ல எப்படிடா இருக்கு கலர் ஆந்திரால? ஆந்திரா புக்கிங் சுடி இரு ஹை லெவல்ல இருக்கு. இப்ப டிக்கெட் ஓபன் பண்ணானுங்கன்னா 100 கோடி ஓபனிங் டேவே. ஆந்திரால 20 கோடியா? ஆந்திரால மட்டும் 100 கோடி போதுமா? ஆந்திரால மட்டும் 100 கோடியா? பண்ணிட்டா போச்சு. ஜூனியர் என்டிஆர் படம் ஏதாவது வருதானே? ஜாக் என்ன சொன்ன? அங்கதான் ஆல்ரெடி அந்த படம் வந்துச்சு ஆந்திரால. திரும்ப பாப்பானுங்க. ஆனா அப்ப வந்து ஒண்ணு மட்டும் முடிவு பண்ணிக்கோ, கேரளால பாக்க மாட்டானுங்க, ஆந்திரா தெலுங்கானால பாக்க மாட்டானுங்க. நான் பைத்தியக்காரா இவன் இன்ஃபுளுசர் பைத்தியக்காரா, ஒரு நிமிஷம் நான் வந்து சொல்லிக்கிறேன். இல்ல இந்த படத்துக்கு ஆந்திரால ரிசப்ஷன் இருக்கு. இந்த படத்துக்கு ஓபனிங் இருக்கும். அதான் கண்டிப்பா ஓபனிங் இல்ல, ஓபனிங் மட்டும் இல்லடா, ஓபனிங் மட்டும் இல்ல, நார்மலா ஒரு விஜய் படத்துக்கு எந்த ரிசப்ஷன் இருக்குமோ அந்த ரிசப்ஷன் இந்த படத்துக்கு கண்டிப்பா இருக்கும். அதெல்லாம் வரும்டா. ஏன்னா நிறைய மியூச்சுவல்ஸ் கிரியேட் ஆனானுங்க. ஒரு சில இது இப்ப வெளியே சொல்ல முடியாது. ஒரு இது அது குரூப்ல சொல்றேன். அந்த ஃபேன் பேஸ் அப்படியே உருவாச்சு. அது பயங்கரமா நானே கண் கூட பார்த்தேன். காதுல ஹெட்செட் போட்டிருக்கேன், மைக் மியூட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் அப்படியே 8000 ஸ்கிரீன் கிட்ட ரிலீஸ் பண்ண போறது அது அபிஷியல் தான். சொன்னது இன்னைக்குதான் நேஷனல் டிவில வந்துட்டு ப்ரொடியூசர் சொல்லியிருக்கான். 7000 இருந்து 8000 ஹவுஸ் சீட்னா வந்துட்டு இல்லடா ஒரு நிமிஷம். நம்ம லியோ டைம்ல வந்துட்டு மல்டிபிள் ஸ்கிரீன் வந்துட்டு வெறும் பிவிஆர் ஐநாக்ஸ் கிட்ட வந்துட்டு உண்மையில பிச்சை தந்தோம். அந்த டைம்ல இந்த ரூல்ஸ் வேறு. ஆனா இப்ப வந்துட்டு ஓப்பனா சொன்னா அங்க நார்த்ல இருக்கிற எல்லா மல்டிபிளெக்ஸ் கம்பெனி கூட டைப் வச்சிருக்காங்க. அபிஷியலா ஏற்கனவே போட்டாச்சு. வெறும் பிவிஆர் ஐநாக்ஸ் மட்டும் இல்ல, அங்க இருக்கிற ஒட்டுமொத்த சினிபோலிஸ் அலெக்ஸ் கேரளால வந்துட்டு 18 ஓபன் பண்றாங்கடா. கேரளா விடுங்கடா, வேஸ்ட்டா, அது நம்பாதீங்கடா. சரி கலரு ஜெகனண்ணா ஃபேன்ஸ் எல்லாம் பாப்பாங்கடா கலரு படம். நீ பாரு என்ன பண்ண போறேன்னு காமிச்சால படம். இப்ப பாக்கலன்னா என்ன பண்ணுவ? என்ன ஓட்டு போட மாட்டேன் ஜெகனுக்கு? ஆமாண்டா, ஓட்டு போட மாட்டேன் ஜெகனுக்கு. லாவண்யா கோபால் உனக்கு தமிழ்நாட்டுல ஓட்டு இல்ல, ஆந்திரால இருந்து ஓட்டு போடுவானோ? இந்தியா முழுக்க நான் ஓட்டு போடுவேன்டா, இந்தியன் சிட்டிசன்டா நானு. இப்படிதான் ஒருத்தன் 4-5 ஸ்டேட்ல வந்து ஓட்டர் ஐடி வச்சு கேஸ் வாங்கினான். அவன் கூட நம்ம படத்துல வில்லன் நடிச்சிருக்கான். அலெக்ஸ் பெங்களூர்ல பயங்கரமா புக்கிங் போயிட்டு இருக்கு. யாரு? நம்ம பிரகாஷ் ராஜா ப்ரோ. ஆமா, எல்லா எலெக்ஷன்ல நிப்பான். ஆனா எங்க கால வச்சானா கிரெடிட் கார்டு மாதிரி எல்லா ஸ்டேட்லயும் வாங்கி வச்சுட்டு உண்மையாலே வாங்கி வச்சிருப்பான் போல. பெங்களூர்ல பயங்கரமா போயிட்டு இருக்கு புக்கிங். கேரளா பசங்க எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, பெங்களூர் பசங்க தான். யாரு பெருசுன்னு அடிச்சு காட்டு. கேரளா பசங்க அடிச்சுலாம் காட்ட மாட்டாங்க, ஒண்ணுமே தெரியாது அவங்களுக்கு.
நமக்கு எப்பயும் பிச்சைக்காரனுக்கு மாதிரி 3 நாள் மணி ரிலீஸ் பண்ணுவானுங்கடா. இப்பயே பண்ணா என்ன ஆகும்? சோ ஆமா பண்ண மாட்டானுங்க ஜாக்கி. கடைசி படம் வேற பண்ண மாட்டானுங்க. கடைசி நிமிஷம் வரைக்கும் வச்சுதான் விடுவானுங்க. சிஎம் தான் எல்லாத்துக்கும் காரணம். எல்லாத்துக்கும் சிஎம் தான் காரணம். அதுக்கப்புறம் நைட்டு 12 மணிக்கே தமிழ் ராக்கர்ஸ்ல போட்டுருவாங்களா? இல்ல போட மாட்டாங்க. ஏங்க அவன் லீக் ஆனப்பே எத்திக்கெல்லாம் நடந்துகிட்டாங்க. நாங்க லீக் ஆன படத்தெல்லாம் போட மாட்டோம். ரிலீஸ் தியேட்டர்ல போட்டோனே போடுவான்றால 6 மணிக்கு போடட்டும். நான் சொல்லிட்டேன், தமிழ்நாட்டிலே 1.5 கோடி பேர் பாத்துட்டாங்க. 1.5 கோடி பேர் பார்த்த படம். அவன் போட்டா என்ன போடாட்டி என்ன எல்லாம் பார்த்துட்டு தான் தியேட்டருக்கு போறான். 1.5 கோடி தான். இல்ல லீக் ஆன படத்துக்கு திரும்பி லீக் ஆயிரும்னு ஃபீல் பண்ற முதல்ல நீங்க தான் நினைக்கிறேன். 4 மாசம் புதுசா வந்து ஃபீல் பண்றீங்க. அப்பயே சூப்பர் பிரிண்ட் தாங்க வந்துச்சு. எல்லாரும் பாத்துட்டானுங்க. சும்மா கிளைமாக்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிருக்காங்களா ப்ரோ? நீ வேற பயமா இருக்கு. இல்ல அதெல்லாம் கூட்ட வர ஏங்க. இதுக்கு முன்னாடி நமக்கு லீக்கே ஆனது இல்ல. ஏதோ புதுசா ஃபீல் பண்றீங்க. இதான் ஃபர்ஸ்ட் படம் நடிக்கிற மாதிரி. நீங்க யோசிச்சு பாருங்க, ஆல்ரெடி HD பிரிண்ட் இருக்கு. இதையும் ஒருத்தன் தியேட்டர் பிரிண்ட்ல எடுத்து ரிலீஸ் பண்ணானா? இல்ல ரிலீஸ் பண்ணாலும் கோயம்புத்தூர் கேஜி வந்து அப்டேட் இது பண்ணிருப்பான், ஃபாலோ பண்ணிருப்பான். என்ன சொல்றோம்? என்னவா? ஐயோ இவனு எல்லாம் திரும்பி ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணுமா? ஃபாலோ பண்ணிக்கோங்க. கோயம்புத்தூர்ல இருக்கவங்க எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஐடி கலரு குண்டூர்ல ஃபாலோதான் இருக்கு. ஆமா 7 days to go போட்டிருக்கேன். டிக்கெட் புக்கிங் எப்ப நானே இன்னும் போடல. ஸ்டே டியூன்ட். எனக்கு தெரிஞ்சு சாட்டர்டே நைட் இல்ல சண்டே வீக்கெண்டுங்க. வீக்கெண்ட் தான் திறப்பானுங்க. பிராட்வே தான் செம ஃப்ளோல போயிட்டு இருக்கு. நான் பிராட்வே போய் நான் நடந்து போய் உட்கார்ந்துருவேன். பிராட்வே பக்கத்துலயே இருக்கு. எனக்கு போய் கவுண்டர்ல என்ன கேட்டா கையிலேயே டிக்கெட் கொடுப்பான். புக் பண்ணிட்டீங்களா தீந்துச்சு அவ்வளவு தீந்துச்சு சொல்ல மாட்டான். எங்க பிராட்வேல கையிலேயே டிக்கெட் கொடுப்பான் நேர்ல போனா. வந்து ஆன்லைன்ல வித்துட்டு நான் இவ்வளவு வித்துட்டேன் அவ்வளவு வித்துட்டேன் 5 நிமிஷத்துல. துடிலூர் முருகன் சினிமா இதை போட்டிருக்கான பாரு. துடிலூர் முருகன் ஒரே நிமிஷம். ஹரி ப்ரோ கோயம்புத்தூர் தியேட்டர்ஸ்னு ஒரு அக்கௌண்ட் இருக்கு. அவனுங்க ஆக்டிவா போட்டுட்டு இருந்தானுங்க. இப்ப போடல. இந்த வருஷம் காணோம். கடைசியா ஜனநாயகனுக்கு முருகன் எதுவும் போடல. முருகன் வந்து இததான் கடைசியா இது போட்டிருக்கான். இதே முரளி போஸ்ட் போட்டிருக்கான் 8ஆம் தேதி. அதுக்கப்புறம் எதுவும் இல்ல. துடிலூர் முருகன் எல்லாரும் வருவானுங்க ப்ரோ சண்டே தூக்கிட்டு. இல்ல யாரோ ஏதோ சொல்ல வராங்க ரொம்ப நேரமா. யாரு? ஒரு நிமிஷம் சொன்னது. ஒரு நிமிஷம் பேச விடுங்க தளபதி. என்னதான் பிளான் பண்ணாலும் பாக்ஸ் ஆபீஸ் உடைக்க முடியாது, கலெக்ஷனை உடைக்க முடியாது அப்படின்னு சொன்னாலுமே நம்ம தான் உடைக்க போறோம். 23ஆம் தேதி உடைச்சிட்டா அந்த மெண்டல்னு ஒரு இருக்கான்னு தெரியுமா? யாரு மெண்டல்? மண்டல் அவங்க வந்துருவாங்க. ஜேடி சூப்பரா இருக்கா? இல்ல நானே கார்த்தி ப்ரோ இருக்கீங்களா? கரெக்டா தெரியும்டா. கேக்குதா? அவங்க வந்துருவாங்க. இல்லடா தளபதி, இது போலி, இது ஒரு சதி. ஜேடி இல்ல, இது வேற பிராண்ட். இது யார் பேசுறா இப்ப? ஒரு நிமிஷம், யார் பேசுறா? ஜாக் டேனியல் சாங் மைக் சரி. கார்த்தி ப்ரோ மைக் சரியில்லை. இப்போ கரெக்டா. அலெக்ஸ் கீழ என்ன உண்டில் வாங்கி வந்திருக்கான் ஈஸ்வரி. அலெக்ஸ் பெங்களூர்ல வந்து டிக்கெட் புக்கிங் 60 லட்சம். இல்ல ப்ரோ 1 கோடி போயிடுச்சு. செக் பண்ணி பாருங்க. ரீசெண்டா 1 கோடி போயிடுச்சு. உண்டியில ஏத்துறா கொஞ்ச நேரம். உண்டியில என்ன கேட்டா வெறும் 26 ஷோ வச்சு 1 கோடி மேல ப்ரீ சேல்ஸ் பண்ணி இல்ல ஜாலியா இருக்கும். வேணாம், வேற டைரக்ஷன்ல போவோம். கலர் பேசுறேனா? கலர் பேசிட்டு தான் இருக்கேன். இல்ல கலர் உண்டியில ஏத்த சொல்லுங்க. கலர் கீழ போயிட்டு சொல்லுங்க. ஒரு நிமிஷம் கலர் கீழ போயிட்டு
கேக்கல. கீழே போயிட்டானா? இல்லடா இருக்கான்டா என் பக்கத்துல. இல்ல கீழே போயிட்டு வர சொல்லுங்க. கேக்கல. ஓ கலரு நீ பேசுறது கேக்கல கலரு. அலெக்ஸே மைக் தர கீழே இந்த போயிட்டு வாட்டி வடக்கன்ஸ் ரொம்ப ஈகரா இருக்கு. ஜாக்கு வடக்கன் சீக்கிரம் தான் இருக்கானுங்க. அவரு நம்மால அங்க ஏதாவது சுற்றுப்பயணம் போனாருன்னா புடிச்சு பிஎம் சீட்ல உட்கார வச்சிருவாங்க போல. அதேதான் ரெடியா இருக்கானுங்க, எப்ப ஆள் வருவாரு கொத்திட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. ஒரு நிமிஷம். இல்ல கலர் கீழே போயிட்டு வர சொல்லுங்க. ஆல்ரெடி போயிட்டு அங்க போய் மோடியா தளபதியான்னு கேட்டுட்டு இருக்கானுங்க போற வரவங்க. ஆமா ஆமா அதுதான் சொல்றேன், அங்க பயங்கர இதாயிடுச்சு. அவர் இங்க சிஎம் ஆனதுக்கு அப்புறம் இங்க பண்ற அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் அங்க ரீச் ஆயிடுச்சு. அந்த ஆன்டி கரப்ஷன் இது அதெல்லாம் ரொம்ப இந்த வாட்டி அங்க நார்த்ல சரியான கலெக்ஷன் வரும். இது வந்து இது படத்துக்கு பூஸ்ட் பண்ணுவோம், நிஜமா செம்மையா பூஸ்ட் பண்ணும் நார்த்ல. ஆனா அதான் சிங்கிள் தியேட்டர்ஸ் ஓகே, மல்டிபிளெக்ஸ் எப்படின்னு தெரியல. இந்த ஏ சர்டிபிகேட் வேற. சரி இது என்னடா கணிக்க முடியாத ஒரு இது. ஆனா என்னுடைய கணிப்பு நான் சொல்லிட்டேன் அலெக்ஸ். நான் ஒரு ஏற்கனவே சொன்னேன் இது வந்து கோட்டை டெஃபினட்டா கிராஸ் பண்ணும், லியோவை டச் பண்ண ட்ரை பண்ணும், ரெண்டுக்கும் நடுவுல ஸ்டாப் ஆகும். இல்லைன்னா கண்டிப்பா கோட்டை கிராஸ் பண்ணும், கண்டிப்பா கிராஸ் பண்ணும். ஐயா எனக்கு தெரிஞ்சு இது இந்த எல்லாத்தையுமே உடைக்கும் ஐயா. ஏன்னா இதான் வேர்ல்ட் வைடு சொல்றேன், ஓவரால் சொல்றேன் எல்லாத்தையுமே ஃபைனலா படத்தை எல்லாம் விட்டுட்டு போகும்போது கூட ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் போறாருன்றது என் தாட். படத்துக்கு இருக்கிற ரெண்டு பெரிய பிராண்ட், ஒண்ணு கடைசி படம், இன்னொன்னு சிஎம் சிஎம் படம், இன்னொன்னு விஜய் படம்னு வச்சுக்க, மூணுமே வச்சுக்க. இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, அவரோட கடைசி படம் சொல்லிதான் தெரியணுமாடா, அவரோட கடைசி படம். அது இல்ல ப்ரொஃபசர் ப்ரோ இல்ல, அப்ப இதெல்லாம் ஸ்டாலின் படமா? சிஎம் அப்ப யாரு? ஸ்டாலின் திட்டுறாடே. ஏங்க ஒரு குடியார பண்ண 5 வருஷம் நடிச்சது போதும், முடியல அதுக்கே தாங்க முடியல போதும். ஆமா அவுட் ஆஃப் த கண்டக்ட் ஒண்ணு மட்டும் சொல்லிக்கவா, அந்த பெண் சிலை வைக்கிறதுக்கு இடம் தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. அந்த உண்மையா பக்கத்துல வந்து ஏதோ ஒண்ணு கட்டுறாங்களாண்டா, அது உள்ள வச்சுக்க சொல்லு, யாரும் இல்ல ஒரு நிமிஷம் தான். இல்ல இன்னும் 6 நாள் தான் இருக்குது. இன்னைக்கு நைட் ஆயிடுச்சு. 6 நாள் அடுத்த 6 நாள் இல்ல டாக்ஸிக் இல்ல டாக்ஸிக் அனில் மோடு போங்க அப்படிங்கறாங்க. கொஞ்ச நாள் இந்த ஆபீஷியலா ஆகுங்க பாருங்க. கொஞ்ச நாள் சொல்றா, சொல்லி தொலையாண்டா. என்னது இல்ல இவன் பண்றது இந்த வடிவ படம். நான் சொல்றேன் அவன் தான் 4 தடவை சொல்லு அலெக்ஸ். சனிக்கிழமை ட்ரெயிலர் உனக்கு புது ட்ரெய்லர் வேணுமா? நிறைய ப்ரோமோ வரும், ட்ரெய்லரும் விடுவாங்க. படத்தை விடுங்கடா போதுண்டா அப்பா. இல்ல இந்த சிஎம் இவரு பண்றத பத்தியா? படத்தை விடுங்கடா, விட்டனாலதான் திரும்ப விடுறோம். என்னால முடியல. क्वेश्चन அலெக்ஸ், இவர் இந்த படத்துல வந்து பயங்கரமா ரெக்கார்ட் பண்ணிட்டாரு அலெக்ஸ். இதுக்கு அடுத்து எவன்டா அலெக்ஸ் ரெக்கார்ட பிரேக் பண்ணுவா? இது வரைக்கும் வச்ச ரெக்கார்டே பிரேக் பண்ண ஆளு இல்ல. வேற யாரு? லியோ திரும்ப உயிரோட வந்தாதான் இந்த ஆகுன்ற மாதிரி நான் சொல்ல வந்தேன் சொல்லிட்டேன். உதயநிதி வந்தாதான் மாமனிதன் மாதிரி ஏதாச்சும் ரெக்கார்ட் பண்ண முடியும். மனிதனையும் மாமன்னனையும் சேர்த்து மாமனிதன் ஆக்கிட்டீங்க. சொல்லுங்க தெரிஞ்சிருச்சு. ஓகே ஓகே இல்ல வேலை பேசுறது கேட்கல. யார் பேசுறாங்க? ஆர்த்தி ப்ரோ பேசுறாரு. கேக்குதா? இல்ல இப்ப பேசுறது முன்னாடி இல்ல மாமனிதன்ல. ஆமா அவர் உண்மையாவே பெரிய மாமனிதன், அதனாலதான் அவர் அப்படி கலாய்க்கிறார். ஒரு நிமிஷம். கெரியரின் உச்சத்துக்கு போனனால தளபதி வந்துட்டு உங்களுக்கு சிஎம் ஆன மாதிரி ஃபர்ஸ்ட் உதயநிதி நடிக்க போயிட்டு அவர் கெரியரின் உச்சம் ஆன பிறகு அவர் வந்து சிஎம் ஆயிடுவாருன்றாங்க. இல்ல கெரியரின் உச்சம்னா சந்தானத்துக்கு மேலயா?
இல்லடா அலெக்ஸ், அவருக்கு எது கரியரு? இங்க பாலிடிக்ஸ்ல இருக்கிறாரு, அங்க சினிமால ப்ரொடியூசரா இருக்காரு, நடிக்கிறேன்னு ஏதோ பண்ணாரு. இதுல எது கரியர்னு முதல்ல சூஸ் பண்ண சொல்லு. அதுக்கப்புறமா அதுல உச்சத்தை தொடலாமா வேணாமான்னு பாக்கலாம். இல்ல ரெட் ஜெயண்ட் நல்லா கால விடக்கூடாது. இல்ல ரெட் ஜெயண்ட் நல்லா காசு பார்த்துன்னு ஸ்கேம் பண்ண உட்காந்துருந்தானுங்க. தெரியாம ஆச்சு மாறிடுச்சு. அவனுங்களே நினைக்கல இதுதான் என்ன பண்றது. ஞாபகம் இருக்கு இல்ல ஒரு நிமிஷம் இல்ல கார்த்தி, ஒரு ஞாபகம் இருக்குதா? இன்பநிதி வழங்கும் இன்பநிதி இல்ல இன்பன் உதயநிதி இது ரொம்ப முக்கியம். அதான் பூங்காவனமே தெரியாது, இல்ல பூங்காவனத்து பையன் வேற